கணபதி ஜின்னவாமஹே கவிம் கவீனா பவமஸ்தவஸ்திரமம் ஏஷ்டராஜம் ஆமா நீ ஏன் லேட்டா வந்தா எப்படிமா? சாரி அங்கிள், நான் தான் வந்துட்டேன்ல. அப்பா அம்மா எல்லாம் வரலையா? உள்ளதா இருக்கா, போய் பாரு. சரி வாங்க. ஹாய் ஸ்ரீதேவி. ஹாய் டி. ஹாய். வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். டேய் நீ போய் பூமாலை கொடுத்துட்டு வா போ. சரிங்கண்ணே. மைதானம் ஏற்பாடுலாம் எப்படிடா இருக்கு? சூப்பர். சாப்பிடு மாப்ள. தேங்க் யூ. ஓகே. சூப்பரா இருக்கல. சும்மா இருங்கடி. அந்த காலத்து கல்யாணமே வேற. இந்த காலத்துல எல்லாமே ரெடிமேட் கல்யாணம் தான். மாப்பிள என்னத்த கிளாமர் ரொம்ப தூக்கலா இருக்கு? சும்மாடு மாப்பிள. இப்ப என்ன கிளாமர் சின்ன வயசுல பாக்காததா? என்னடி இவன் இதுக்கு முன்னாடி தெரியுமா? இல்ல, இப்பதான் பாக்குறேன். என்னங்க இப்ப என்ன பண்றது? என்ன சித்தப்பா ரொம்ப நல்லா இருக்கீங்க? என்னத்த சொல்றது தம்பி, எல்லாம் என் தலையெழுத்து. நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க சித்தி? கல்யாணத்துக்கு தரேன்னு சொன்னதுல 50,000 குறைவா இருக்கு தம்பி. பல இடங்கள்ல கேட்டும் கிடைக்கவே இல்லை. இப்ப அந்த 50,000 கொடுத்தாதான் சம்பந்தி தாலி கட்ட சொல்வேங்கிறாரு. அதுக்கு ஏன் சித்தப்பா கவலைப்படுறீங்க? நான் தான் இருக்கேன்ல. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உனக்கு தெரியாது தம்பி, அந்த கோடீஸ்வரன் பணத்துக்காக எது வேணாலும் செய்வான். என்னோட பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த காளி இருக்க வரைக்கும் எதுவும் நின்னு போக விட மாட்டேன். என்ன ஆனாலும் கண்டிப்பா நடக்கும் சித்தப்பா. நீங்க தைரியமா இருங்க. எனக்கு என்ன பைத்தியமா? அண்ணன் கணக்கு அன்னைக்கு கொடுக்கலன்னா தோலை உரிச்சிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி யாருக்குங்க தெரியாது? ஃபைனான்ஸ் விஷயத்துல உங்கள மாதிரி நியூசன்ஸ் ஆளே இல்லன்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிறாங்க. ஆஹா, ஆமா. அப்படியா? அப்ப நீ வாங்கின 25,000 ரூபாய்க்கு இன்னும் வட்டி தரவே இல்லை. கொடுத்துறேன். எங்க போயிட போறேன்? கூட எல்லாம் தோலை உரிச்சிடுவேன். பெருசா பேசுறான். எங்க எங்க சம்பந்தி எங்க? சும்மா இருங்க கோடீஸ்வரன் ஐயா. கல்யாணத்துல கூட உங்க ஃபைனான்ஸ் மேட்டர் தானா? நீயா சாவித்ரி பட்டு புடவை டைட்டா கட்டி இருக்க? எனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 என்னாச்சு? நீங்க என்ன ஏன் பின்னாடி சுத்துறீங்க? ஆமா, நீ பெரிய உலக அழகி. உன் பின்னாடி நான் சுத்துறேன். எங்க இருக்காங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐரே, நிறுத்தியா? எதங்க மந்திரத்தையா மேலத்தையா? யோ ஐரே, உனக்கு நக்கல் ரொம்ப அதிகமாயிடுச்சியா? இங்க ஃபைனான்ஸ் மேட்டர் செட்டில் ஆகல, அதுக்குள்ள கல்யாணத்தை நீ நடத்தி வச்சிருக்கியா? மாப்பிள்ளைக்கு அப்பங்கார நானா நீயா? சிவசிவா நான் இல்லங்க. எங்க இருக்க சம்பந்தி? என்னங்க சம்பந்தி ஒண்ணு பண்ணுங்க. பேசினதெல்லாம் போதும். வரதட்சணை 50,000 குறையுது. அது எங்க கொடுங்க. சம்பந்தி, நான் சொல்றத நம்புங்க. உங்க பையனை தாலி கட்ட சொல்லுங்க, பணத்தை கண்டிப்பா கொடுத்துறேன். சம்பந்தி, இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுற சம்பந்தி. போதும், வாய முடியா. இந்த மாதிரி பூவை வச்சு கொடுக்கறது, கவர்ல வச்சு கொடுக்கறது நிறைய பார்த்துட்டோம். ஃபைனான்ஸ் விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டியா. ஏய், அதெல்லாம் எங்க எழுதுறேன். சம்பந்தி, 4 பேர் முன்னாடி கத்தி மானத்தை வாங்காதீங்க. என்னது? கத்துறேனா? என்னங்க பெரிய மனுஷங்களே, நீங்களே சொல்லுங்க. நான் கத்துறேன்? கல்யாணத்துக்கு பேசினபடி வரதட்சணை கேட்டது தப்பா? நீங்களே சொல்லுங்க. நான் என் பையனை வளர்த்தேன், படிக்க வச்சேன். இப்ப என் பையன் கல்யாணத்தை என் இஷ்டப்படி நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? வரதட்சணை கேட்கறது தப்பாங்க? இந்த பெரிய மனுஷன் வரதட்சணையில உள்ள பேலன்ஸ் காசை முன்னாடியே கொடுத்துறேன்னு சொன்னா கொடுக்கல. கல்யாணத்தை அன்னைக்கு தரேன்னாரு, அப்பயும் கொடுக்கல. தாலி கட்டத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன்னாரு, இப்பவும் கொடுக்கல. இப்ப என்னடா தாலி கட்டி முடிக்கட்டும் அப்புறமா கொடுக்குறேங்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுற இந்த பெரிய மனுஷனோட பேச்சை இன்னுமா என்ன நம்ப சொல்றீங்க? டேய், நீ ஏன்டா உட்கார்ந்து இருக்க? எழுந்து வாடா. சம்பந்தி, போதும், நிறுத்தியா? சம்பந்தியா? சம்பந்தி இவங்க யாரு? இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட். பாக்குறதுக்கு ரொம்ப சீப்பா இருக்காங்களே, இவங்கள சீஃப் கெஸ்ட்ங்கற? கோடீஸ்வரன், இவங்கெல்லாம் கல்யாண பொண்ணுக்கு சித்தப்பா, சித்தி, அக்கா, தம்பி முறை வேணும். கல்யாணம் நிக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொய் பணத்தை கொடுக்கறதுக்காக வந்த பெரிய மனுஷங்க இவங்கெல்லாம். மிஸ்டர் கோடீஸ்வரன், பெரியமா நீங்க இங்க வாங்க.
மாலா ஈஸ்வரி அம்மா, சோலையூர் சுந்தரு, ராஜபாளையம் நிறுத்துங்க. ராஜா. என்ன கூத்து இதெல்லாம்? அண்ணே வேலையை பாருங்க. மிஸ்டர் கோட்டீஸ்வரன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணையோட பேலன்ஸ். பிச்சைக்காரங்க கிட்ட பிச்சை எடுத்து என்ன பிச்சைக்காரனாக்குறியா நீ? யாருக்கிட்ட வேணும் இந்த பிச்சை காசு? மிஸ்டர் கோட்டீஸ்வரன், பிச்சைக்காரங்களை குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா பிளாஸ்டிங் ஆயிடும். அவங்க யாருன்னு நினைச்ச? பிச்சைங்கிற பேர்ல நம்ம கிட்ட இருந்து சில்லறைய வாங்கிட்டு நம்ம பாவங்களை கழுவுற வாஷிங் மிஷின். இவங்க பெரிய மனுஷன். நம்ம கிட்ட ஏக்கத்தோட கை நீட்டி வேதனையோட அழுது ஐயா தர்மம் அம்மா தர்மம்னு சொல்லிக்கிட்டு எப்பவும் நமக்கு தர்மத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மிஸ்டர் கோட்டீஸ்வரன். இவங்க இவங்க கால்ல விழுந்து பிச்சை கேட்பாங்க. கொடுத்தா வாங்கிப்பாங்களே தவிர அடிச்சாலும் திட்டினாலும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் ஐயா பிச்சை போடுங்கன்னு பவ்யமா கேட்பாங்க. அதை விட்டுட்டு என்னைக்கும் மானபங்கம் கொலை கொள்ளைன்னு கொடுமை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஐயா. உன்ன மாதிரி பெத்த மகனை எரும மாதிரி வளர்த்து வரதட்சணை கேட்டு சந்தையில அதிசய மிருகம் மாதிரி சொரணை இல்லாத ஜென்மம் மாதிரி உதவாத பண்ணி மாதிரி மார்க்கெட்ல நிக்க வச்சு விக்கலான்னு நினைச்ச நீ மானங்கெட்ட மனுஷன். நீ வந்து பிச்சைக்காரங்களை பத்தி பேசுறதா? பெஸ்ட் கோட்டீஸ்வரன். பிச்சைக்காரங்களை எப்பவுமே குறைச்சு இடப்படாத மிஸ்டர் கோட்டீஸ்வரன். இத்தனை நாள் பணம் தான் பெருசுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ பிச்சைக்காரங்களை கூட்டிக்கிட்டு வந்து நீ எனக்கு வாழ்க்கைய புரிய வச்சுட்ட தம்பி. தம்பி, என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சு 10 பேருக்கு முன்னாடி என் மானத்தை காப்பாத்திட்டேன். நன்றி. பரவாயில்லைங்க சம்பந்தி, பேலன்ஸ்க்குலாம் அவசியமே இல்ல. டேய் கட்ரா தாலிய. மாங்கல்யம் சஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே.